வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய குப்பையை நாம் சரியாக அகற்றா வரை அதுல இருக்கக்கூடிய அந்த குப்பையின் துர்நாற்றம் நாளாக நாளாக அதிகரித்து கொண்டே இருக்கும். அது போலதான் மன அழுத்தம் கூட. நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்க இருக்க அது மன அழுத்தத்தை உருவாக்கும். இதுவரையும் நம்ம அதை சரியா கவனிக்காம அதை வெளியே ஏற்றலைன்னா அது நமக்கு நோயை உருவாக்கும். கடந்த நிகழ்ச்சியில நாம் மன அழுத்தம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் மன அழுத்தம் நமக்குள்ள இருக்கிறதா, எப்படி நாம் கண்டறிகிறது, தெரிந்து கொள்வது, இதை பத்தி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பிரம்மாகுமாரி ருக்மிணி அவர்கள். இவர் கடந்த 20 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். தொழில் துறையில் இருந்து கொண்டு பல்வேறு ஆன்மீக சேவைகளை ஆற்றி வருகிறார். மலேசியாவில் பல்வேறு இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கடந்த நிகழ்ச்சியில மன அழுத்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ நமக்குள்ள மன அழுத்தம் இருக்குன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்குண்டான அறிகுறிகள், சிம்டம்ஸ் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா, இல்ல எனக்குள்ள மன அழுத்தம் இருக்கா அப்படின்று நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு மன அழுத்தத்தை பற்றிய ஞானம் நமக்கு இருக்கணும். அதனை பற்றிய அந்த மன அழுத்தத்தினுடைய அறிமுகம் நமக்கு ஓரளவாவது இருந்தாதான் ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விடுத்து நம்ம ஒருத்தவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்க கிட்ட இல்லாட்டினா கூட அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்துரும். அதே போலதான் எனக்கும் சில அறிகுறிகள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்த பிறகு நான் சோதிக்கிறது நல்லது. இல்லாமக்கே நம்மளே எனக்குள்ள மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு நெகட்டிவான விதையை நான் போடக்கூடாது. அப்போ மன அழுத்தத்தை அதன் அறிகுறிகளை 2 விதமா நம்ம பிரிக்கலாம். 2 விதத்துல நம்ம பார்க்கலாம். ஒன்று பௌதிகமான ரீதியிலான மன அறிகுறிகள், மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள். இன்னொன்று மன ரீதியிலான அறிகுறிகள். இப்ப நீங்க பௌதிகமான மன அழுத்தம் அதோடைய அறிகுறிகள் சொன்னீங்க. இப்போ அந்த ஒரு சிம்டம்ஸ் என்ன, அதாவது பிசிக்கல் டேர்ம்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் உடைய சிம்டம்ஸ் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். பௌதிகமாக நம்ம அப்படி ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்க சுலபமா கண்டுகொள்ள முடியும். பொதுவா உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். அது திடீர் மாற்றங்களா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியங்கள் செய்யும்போது ஏற்கனவே செய்த காரியங்களா இருந்தா கூட அது புதுசா செய்யற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். ரொம்ப படபடன்னு இருப்பாங்க. எந்த ஒரு காரியங்கள் செய்யும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் படபடன்னு இருப்பாங்க. அதன் மூலமா நிறைய தவறுகள் கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பதட்டம்னு சொல்லலாமா? பதட்டம்னு சொல்லலாம். மனசை ஒரு நிலையோட செய்ய மாட்டாங்க. ரொம்ப படபடன்னு இருப்பாங்க. அதன் பிறகு அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் அவங்களுக்கு. அஜீர்ண கோளாறுகள் மூலமாக வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சில நேரத்துல இந்த எபிசோடிக் ஸ்ட்ரெஸ் சொன்னோம் இல்லையா, திடீர்னு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு உடனே வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. சில பேருக்கு அந்த கண்டு அறிஞ்சிருக்கும் பாருங்களேன். சில பேருக்கு உடனே கூட அந்த வயிற்றுப்போக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அஜீர்ண கோளாறின் காரணமாக சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கானது கண்டினியூஸா இருக்கு. சில பேருக்கு மருத்துவம் பார்த்தும் கூட குணப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு கூட அவங்க தள்ளப்படுவாங்க. இது அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமான ஒரு காரணமா ஆராய்ச்சியில சொல்றாங்க பாருங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாரடைப்பு. திடீர்னு சிலருக்கு நல்லாதான் இருப்பாங்க, ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோய்களுமே அறிகுறிகள் காட்டாம வர்றது கிடையாது. அதுக்கு ஏற்கனவே அறிகுறிகள் இருக்கு. அது போல இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தான். ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்கனவே நமக்கு அந்த அறிகுறிகள் இருந்து, ஆனா அதை தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதுல இருந்து விலகி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. அப்புறம் மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்புறம் வியர்த்து கொட்டும். சில நேரம் இதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு கடுமையான வேலைகள் கூட செய்திருப்பாங்க. ஆனா அந்த வியர்வு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா இந்த
மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலை செய்யும் போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப வியர்க்கும். ரொம்ப அந்த ஒரு வியர்க்கும் மன அழுத்தம் இருக்கக்கூடிய நேரத்துல மட்டும்தான். அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள வருது அப்படின்ற ஒரு அறிகுறி. ஏதோ ம். ஒரு விதத்துல ம். அதாவது அதிகமான எண்ணங்கள் சரிங்களா? எண்ணங்கள். மன மனதுல ஏற்படக்கூடிய மாற்றம் உடல் ரீதியிலயும் வந்துட்டு மாற்றத்த கொண்டுட்டு வரும். ம். அத ம். பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போ அந்த மனசு வந்துட்டு பாதிக்கப்படுதுன்னும் பொழுது, உடல்ல வந்துட்டு சில மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ம். ரீதியில தான் இந்த வியர்வைலாம் வருது. இப்போ ம். எந்த ஒரு காரியமும் அவங்க செய்யும் பொழுது வியர்த்து கொட்டும். ம். அப்புறம் அதிகமான சிந்தனைகள், அவங்கள அதிகமான எண்ணங்கள், எண்ண ஓட்டம் வந்துட்டு அதிகமா இருக்கும்போது, தலைவலி. ம். அதாவது இந்த மைக்ரேன்னு சொல்லுவாங்க. ஒற்றை ம். ம். தலைவலிகள். இது ம். வந்துட்டு பெரும்பாலானோருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அதற்கான தீர்வுகளும் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா வந்து மெடிக்கல் டெர்ம்ஸ்ல மருந்தே இல்லன்னு சொல்லுவாங்க. ஒரு டெம்பரவரியா வந்து மறக்கடைக்கிறதுக்காக வந்து ஆமா. டேப்லெட்ஸ் குடுக்குறாங்க தவிர, ம். அதுக்கு வேற வழியே இல்ல. நெறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆமா. அதாவது ஏஜ் அன்சர்டைனா இருக்கு. அதாவது ஒரு 30 வயசுல இருக்கவங்களுக்கும் இருக்கு, 60 வயசுல இருக்கவங்களுக்கும் இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு. ஆமா. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட எண்ண ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அதிகமா இருக்கும். நார்மலா சிந்திக்கிறவங்கள விட, இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ம், சிந்தனைகள் வரும். அப்ப ம், எண்ண ஓட்டங்கள் அதிகமாகும்போது, நமக்கு தலைவலி வர்றதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப ம், அதுலேருந்து மீளணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ப மருந்து, மாத்திரைகள் வந்து அதுலேருந்து நம்மள வந்துட்டு மீட்க முடியாது. அதற்கு நம்ம வேற வழிகள தான் வந்துட்டு தேடணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உடல் ரீதியில, அதாவது பௌதிகமான ரீதியில வந்துட்டு நம்ம கண்டு கொள்ளலாம். ம். மன ரீதியில எப்படி நம்ம கண்டுகொள்வது? மன ரீதியில நம்ம பார்த்தோம்னாக்கா, பெரும்பாலும் வந்துட்டு மன ரீதியிலயும் நம்ம சுலபமா வந்துட்டு கண்டு கொள்ளலாம். அப்படி அவங்க வந்துட்டு மன அழுத்தத்தினால ஒருத்தவங்க வந்துட்டு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க பெரும்பாலும் தனிமையை நாடுவாங்க. தனியா இருக்கத்தான் விரும்புவாங்க. ஒரு கூட்டத்துல இருந்து கொண்டு எல்லார்கிட்டயும் ம், கலகலப்பா பேசுறது, அந்த மாதிரிக்கு அவங்க வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. தனிமைய வந்துட்டு அடிக்கடி நாடுவாங்க. எதையோ இழந்தது போல ஒரு கவலை உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அவங்கள பார்த்தாலே நம்ம வந்து தெரியும். ஏதோ ம். கவலையில இருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு துக்கம். துக்கம். ஏதோ இழந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ம், அப்புறம் திருப்தியற்ற நிலைமை இருக்கும் அவங்கள்ட்ட. ம், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல வந்துட்டு ஒரு திருப்தி நிலை இருக்காது. ம். திரும்ப திரும்ப அதையே செய்வாங்க. சரியா தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அந்த மனநிலையானது திரும்ப திரும்ப செய்ய ஒத்துக்க வைக்கும். மாட்டாங்க. ஒத்துக்காது. திரும்ப திரும்ப அந்த காரியத்த செய்ய வைக்கும். அப்போ திருப்தியற்ற ஒரு மனநிலை இருக்கும் அவங்க கிட்ட. அப்புறம் யாருக்கிட்டயும் முகம் குடுத்து பேசுறது, முகத்த பார்த்து பேசுறது, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அந்த மாரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க வந்துட்டு, நம்ம முகத்த பார்த்து எப்போதும் பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. அடிக்கடி கோபம் வரும். ம், எரிச்சல் அடைவாங்க. ம், கோபம் வந்துட்டு கூட அதிகமாவே ம். வரும். காரணங்கள் இல்லாம கோபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்போ நம்ம வந்துட்டு முதல்ல அவங்க எப்படி இருந்தாங்க? இப்போ எப்படி இருக்கிறாங்க? இதெல்லாம் நம்ம வந்துட்டு கண்காணிக்கணும். இப்போ வீட்ல இருக்கிறவங்களா வச்சுப்போமே, வீட்ல இருக்கிறவங்களுடைய மனநிலையில இந்த மாதிரியான ம். மாற்றங்கள் வருதா? முதல்ல அப்போ இவங்க இப்படி கிடையாது. இப்படி இப்ப இல்லையே! ஆஹா. அப்ப திடீர்னு இந்த ஒரு மாதிரியான மாற்றம். மாற்றங்கள் வருதே! அப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பிறகு, அதன் பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கு. இல்ல எனக்கே இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்துட்டு தென்படுது. எனக்குள்ள மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நம்ம அந்த முடிவு எடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் போலாம். ம். இல்லையா? ஆனா நம்ம மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஒரு கவுன்சிலிங் போலாம். அவங்க வந்துட்டு நம்மளுடைய ஹிஸ்டரி எல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அதன் பிறகு அவங்க வந்துட்டு முடிவு சொல்லுவாங்க. அம்மா உங்களுக்கு இந்த மன அழுத்தம் இருக்கு. ஸோ இது இது நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நமக்கு வழிகாட்டுவாங்க. நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். சரி. அதாவது நாமளே வந்து மருத்துவராகி நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய வந்து வியாதிகளை கண்டறியலாம் என்பது. அது வந்து அது எப்படி? அதாவது மருத்துவத்துக்கும் இந்த மன அழுத்தத்துக்கும் வந்துட்டு சம்மந்தம் ரொம்ப குறைவு. பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு மைக்ரேன் க்கு வந்துட்டு நமக்கு தீர்வு காண முடியாதோ ம். மருத்துவத்தினால, அதுக்கு வந்துட்டு மருந்து இல்ல. ஆனா தற்காலிகமாக சில மாத்திரைகள் குடுத்து, அவங்களுடைய மனச வந்து திசை திருப்புவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு உடல் வலி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல நம்ம வந்துட்டு மருந்து எடுக்கிறோம். இந்த வலி மருந்துகள் இதெல்லாம் எடுக்கிறோம்.
அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வலியானது அங்கதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய மனசை வந்துட்டு திசை திருப்பறதுக்காக தான் ஒரு விதமான அந்த போதையை கொடுத்து திசை திருப்புறாங்க. ஆனா அந்த வலி அங்கதான் இருக்கு. அந்த வலியை டெம்பரவரி. வந்துட்டு நம்ம வந்து உணராதவங்களா இருப்போம். அப்படிதான் இந்த மைக்ரேனுக்கும் வந்துட்டு நம்ம தீர்வு கண்டு கொண்டிருக்கோம். அது போல சில நீங்க சொன்ன மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு மருத்துவராகி உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த மன அழுத்தத்துக்கான காரணத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆனா இது வந்துட்டு சாத்தியமாகாது. ஏன்னா உடல் ரீதியிலான பாதிப்புகளுக்கு வந்துட்டு மருத்துவம் பார்க்கிறது வந்துட்டு சுலபம். ஏதாவது ஒரு நோய் இருக்கா, நான் போயிட்டு மருத்துவரை பார்க்கிறேன். அவர் வந்துட்டு மருந்து மாத்திரை குடுத்து குணப்படுத்தலாம். அது வந்துட்டு சாத்தியம் ஆகும். ஆனா, மன அழுத்தம் அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் வந்து மருத்துவ ரீதியில வந்துட்டு ஒரு தீர்வு காண முடியாது. ஏன்னா, எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தான் தெரியும். இப்போ நான் என்ன சிந்திச்சு கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன மாதிரியான உணர்வுகள நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய எண்ணமானது தரமானதா இருக்கா? என்னுடைய உணர்வுகள் வந்துட்டு தரமானதா இருக்கா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள வந்துட்டு எனக்குள்ள கேட்டு, அதற்கு நான் வந்துட்டு தீர்வு காணும். அதற்கு வந்துட்டு சரி என்னுடைய எண்ணம் வந்துட்டு தவறானதா இருக்கு. என்னுடைய உணர்வுகள் வந்துட்டு தரமானதா இல்ல. குவாலிட்டியா இல்ல. குவாலிட்டியா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அதன் பிறகு நான் வந்துட்டு முடிவு பண்ணலாம். எனக்கு வந்துட்டு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அத கண்டுபிடிக்கிறது வந்துட்டு நான் தான். ஏன்னா, அதற்கான தீர்வுகளையும் நானே தான் குடுத்துக்கணும். அப்போ மருத்துவர் வந்துட்டு நமக்கு அந்த தீர்வு குடுக்க முடியாது. அப்படியே நான் வந்துட்டு என்னுடைய எண்ணம் வந்து தரமானதா இல்ல. என்னுடைய உணர்வுகள் வந்து தரமானதா இல்ல. என்னுடைய எண்ணங்கள் வந்துட்டு எதிர்மறையானதா இருக்கு. அப்படின்னா, அத மாத்திக்க போறவங்களும் நான் தான். நான் தான். ஆமா. அவங்க அவங்க குடுக்குற மருந்து மாத்திரைகள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு நேர்மறையான ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்க போறது இல்ல. அப்போ அது ஊட்டி விட முடியும். சாப்பிடுறது நான் தான் சாப்பிட்டாகணும். ஆமா. அப்போ உடல் ரீதியில நான் ஏதாவது பெருசா பாதிப்பு அடைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, நான் ஒரு மருத்துவர் நாடுறதுல வந்துட்டு அர்த்தம் இருக்கு. ஆனா மன அழுத்தத்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அடிக்கடிக்கு அப்படி நான் உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்குள்ள மன அழுத்தம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் கண்டுபிடிக்கணும். நீங்களே வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு டாக்டரா இருக்கணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்ல. ஆனா உங்களுடைய எண்ணத்தை நீங்க தொடர்ந்து அடிக்கடிக்கு சோதிச்சு பார்க்கலாம். செல்ஃப் செக்கிங். எஸ். மனரீதியாக ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள், சிம்டம்ஸ், அறிகுறிகள் சொன்னோம் இல்லையா? இது வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்படுமா? நிச்சயமா உண்டு. நிச்சயமா மன ரீதியிலான பாதிப்பு வந்து உடலை வந்துட்டு பாதிக்க செய்யும். நம்ம சில நோய்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா, மனசுக்கும் சில நோய்களுக்கும் வந்துட்டு சம்பந்தம் இருக்கு. உதாரணத்துக்கு குடல் புண், அல்சர் சொல்லுவாங்க. ஆமாம். அதுக்கும் மனசுக்கும் வந்துட்டு நிறைய தொடர்பு இருக்கு. அப்புறம் இந்த அஸ்துமா நோய்கள், தோல் வியாதிகள், இதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மனதுக்கும் அதுக்கும் அதிகமான சம்பந்தம் இருக்கு. இன்னும் மேலும் தலைவலிகள் இதெல்லாம் வந்துட்டு சொல்லலாம். அப்போ சில நோய்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்கும் அதுக்கும் வந்துட்டு நிறைய தொடர்புகள் இருக்கு. அப்போ மன ரீதியில நம்ம பாதிப்பு அடையிறோம் அப்படின்னாக்கா அது உடலை வந்துட்டு பாதிக்க செய்யும். அது வந்துட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலை வருது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. மனசுல வந்துட்டு பயம் வந்துடுச்சு. உடனே உடல் என்ன செய்யும்? உடனே உடல்ல வந்து ஒரு ஷேக்கிங் வரும். ஆமா. உடல் வந்துட்டு நடுக்கம் வரும். திடீர்னு வந்துட்டு வேர்த்து கொட்டும். அப்ப பாருங்க, மனசுல எழக்கூடிய அந்த பயம் வந்துட்டு உடல்ல மாற்றத்தை கொண்டு வருது. அதே போலதான் சில கவலையான எண்ணங்கள் இதுவும் வந்துட்டு சில நேரத்துல வெவ்வேறு நோய்கள் வந்துட்டு உருவாக்கும். கண்ணுல தண்ணி வந்துடுது. கோபமான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வெவ்வேறு நோய்களை வந்துட்டு ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு மாற்றத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு நோய்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கதையில வந்துட்டு ஒரு அப்பா ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிறவரு, அவருக்கு வந்து 4 பிள்ளைகள் இருந்தது, பெண் பிள்ளைகள். 4 பிள்ளைகளுக்கும் எப்படி திருமணம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையே சிந்திச்சு ரொம்ப கவலையில இருந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவருக்கு மாரடைப்பு வந்துடுச்சு. மாரடைப்பு வந்துட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அங்கேயும் இதே சிந்தனைகள்ல தான் இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அவருக்கு லாட்டரியில முதல் பரிசு கிடைச்சது. அப்போ அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த அவர்கிட்ட சொல்ல போய் எங்க சந்தோஷத்துல மாரடைப்பு வந்துருமோ அப்படின்ற அந்த பயத்துல
அவங்க என்ன செய்தாங்க, மருத்துவர்கிட்ட போய் சொன்னாங்க. இந்த மாதிரி அவருக்கு லாட்டரியில முதல் பரிசு கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷமான செய்தி அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் பக்குவமா எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டு கேட்கிறாரு. ஐயோ உங்களுக்கு வந்துட்டு லாட்டரியில 1,00,000 கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, முதல் பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. 2,00,000 கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. 2வது பொண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பேன் அப்படின்னாரு. 10,00,000 கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, எனக்கெல்லாம் எங்க டாக்டர், ஏன்னா இவருக்கு தெரியும் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு, அவருக்கு தெரியாது இல்லையா. எனக்கெல்லாம் எங்க டாக்டர் 10,00,000 கிடைக்க போகுது, அப்படியே கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு 2,00,000 கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சந்தோஷத்துல டாக்டருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. அப்ப பாருங்க, மனசுல ஏற்படக்கூடிய அது சந்தோஷமான ஒரு சம்பவமா இருந்தாலும் சரி, ஒரு கவலை கொடுக்கக்கூடிய சம்பவமா இருந்தாலும் உடலை அதிகமாவே பாதிக்க செய்யும். அப்போ நம்ம முதல்ல மனசுதான் பலப்படுத்தணும். டாக்டர் உடல் ரீதியில பலமா தான் இருந்தாரு. ஆனா மன ரீதியில பாருங்க, அவருக்கும் அந்த பலகீனம் இருக்கு. அப்போ மனம் பலகீனமா இருந்துச்சுன்னா அது உடலை அதிகமாவே பாதிக்க செய்யும். அப்போ முதல்ல மனசை நம்ம பலப்படுத்தணும். பொதுவாக ஒருத்தருக்குள்ள ஸ்ட்ரெஸ் வந்திருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விட்டமின் டேப்லெட் சாப்பிடுவாங்க, ஜாகிங் போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெளியில போய் வேற ஏதாவது ஒரு ஹாபிஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஹாபிஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் எது வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, உதவுது? உண்மையில இது உதவி செய்துதான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பௌதிகமா இவங்க பௌதிகமான வழிகளை நாடுறாங்க. உடல் ரீதியில அவங்களுக்கு உண்மையிலே இது உதவி செய்யுது, இல்லைன்னு இல்லை. ஆனா அது ஒரு முழுமையான தீர்வு ஆகாது. இப்போ ஜாகிங் போறாங்க, உடற்பயிற்சி செய்றாங்க, உடலுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரத்தை கொடுக்கறது. அப்புறம் வைட்டமின் சாப்பிட்றாங்க. சில நேரத்துல ரிலாக்ஸ் பண்றதுக்காக உறக்க மருந்துகள் இதெல்லாம் கூட அவங்க சப்போர்ட் எடுப்பாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா தவறான வழிகளை கூட நாடி போறாங்க. போதை பழக்கங்கள் இதெல்லாம் நாடுவாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அடிக்கடி பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ள ஆகுவாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க பௌதிகமான வழிகளை நாடுறாங்க. அது உடல் ரீதியில அவங்களுக்கு உதவி செய்யுது. ஆனா முழுமையா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர முடியாது. அதுக்குன்னு உடலை நம்ம பாதுகாத்துக்க கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்க சொன்னீங்க, இப்ப வெளியில போறாங்க, சில ஓய்வு எடுக்கிறதுக்காக போறாங்க, விடுமுறைக்கு போறாங்க, அந்த மாதிரி வச்சுப்போமே. பாருங்க, விடுமுறைக்கு போறாங்க, அவங்க மனசு சந்தோஷமா இருக்கு, எல்லாத்தையும் மறந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசை திசை திருப்புறாங்க, அவ்வளவுதான். இந்த விஷயத்துல இருந்து அவங்க மனசை வேறொரு விஷயத்துக்கு அவங்க திசை திருப்புறாங்க. அப்போ ஓய்வா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, அந்த விடுமுறை காலங்கள்லாம் நல்லா சந்தோஷமா அனுபவிச்சுட்டு வராங்க. வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. வீட்டுக்கு திரும்பினோடனே அங்க அனுபவிச்ச அதே சந்தோஷம், அதே நிலைமை இங்க இருக்குமா? இல்ல. மீண்டும் பழைய விஷயங்களை அவங்க பாக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ் மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இடம் மாற்றத்தினால ஸ்ட்ரெஸ் மாற போறது கிடையாது. ஒரு டெம்பரவரி ஒரு டைரக்ஷன் சேஞ்ச்னு சொல்லலாம். தற்காலிகமா அவங்க மனசுக்கு ஒரு குழந்தை அழும்போது அது அதை டைவர்ட் பண்றது, அத ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமா கட்டிட்டு அதுக்கு ஏதோ வேணும்னு அடம் பிடிக்கும் போது வேற ஏதாவது திசை திருப்புறோம்ல, அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி அதை கையாளுறாங்க. இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, அந்த முள் செடி புடுங்குறோம்னு சொன்னோம் இல்லையா, அதாவது நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு வழிகளை நாடி போறது என்பது நான் அந்த செடியை வெட்டி விடுறதுக்கு சமம். நீங்க சில செடிகளை வெட்டி விடும்போது பாத்தீங்கன்னா அது இன்னும் நல்லா தளர்ந்து வரும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அதை வேரோடு புடுங்கணும். வேரோடு புடுங்கிறதுக்கு இந்த பௌதிகமான வழிகள் எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு சின்ன உதவி செய்யும், இல்லைன்னு சொல்லல, சின்ன உதவி அவங்களுக்கு செய்யும். ஆனா முழுமையா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே அவங்களுக்கு அது உதவி செய்யாது, அது தீர்வும் ஆகாது. அதற்கு வேறு வழிகள் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வரல. ஆனா அடுத்தடுத்து இதுல நம்ம அதுக்கான தீர்வுகளை பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அதாவது சில பேர் பிசிக்கல் டேர்ம்ஸ், அதாவது எக்ஸசைஸ் பண்றது, ஜாகிங் போறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க. ஆனா ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் வருவதனால சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தவறான வழிகள் கையாளுறாங்க, இல்ல அதை நாடி போறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் இன்னும் விரைவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
சூழ்நிலையில இருந்து தன்னை விடுவிச்சு கொள்றதுக்காக அவங்க வந்து சில பலவிதமான வழிகளை நாடுறாங்கன்னு சொன்னா, முதல்ல நீங்க சொன்ன மாதிரி சிலர் வந்துட்டு நல்ல வழிகளை வந்துட்டு நாடி போறாங்க. ஆனா சிலர் வந்துட்டு தவறான வழிகளையும் வந்துட்டு கையாளுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த போதை பழக்கம், மது அருந்துவது, புகைப்பிடிப்பது இதெல்லாம் வந்துட்டு அடக்கம். இன்னும் சில வழிகளை வந்துட்டு அவங்க நாடி இந்த போறாங்க. ட்ரக்ஸ் ஆகட்டும், ஆமா, இல்லையா ஆல்கோஹால் அடிக்ட் ஆமா, ஆகுறதும் கூட அந்த மன அழுத்தம் தான் முக்கியமான ஒரு காரணமாக ஆமா. இருக்கிறது. சில நேரத்துல நாங்க வந்துட்டு இந்த மறுவாழ்வு நிலையங்கள், போதை பித்தர்கள் மறுவாழ்வு நிலையங்களுக்கு ரீஹேப் போயிட்டு சென்டர்ஸ், ஆமா, ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ். ஆமா. அவங்களுக்கு போயிட்டு நன்னெறி பண்புகளை போதிக்கும் போது சில நேரத்துல நம்மளும் கேட்பதுண்டு. எதுக்காக இந்த மாதிரியான வழிகளை நாடி வந்தீங்க அப்படின்னு. அப்ப அவங்க பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய பதில்கள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த மன அழுத்தம் தான் அவங்களுக்கு ஒரு காரணம். ஏன்னா அந்த நேரத்துல அந்த போதை இதெல்லாம் எடுக்கும்போது இதுல இருந்து கொஞ்சம் அவங்க வந்துட்டு விலகி இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. மனநிலை. ஆரம்பத்துல அவங்க ஒரு ஒரு ட்ரை தான் பண்ணாங்க. ஒரு டெம்பரவரி ஆமா. கொஞ்ச நேரத்துக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனா காலப்போக்குல பாருங்க அது அவங்களுக்கு அதுக்கு வந்துட்டு அடிமை ஆயிட்டாங்க, அடிமையாயிடுறாங்க. அடிக்ட் ஆயிடுறாங்க. ஆமா. அது போலதான் இந்த மது பழக்கம். ம். இதெல்லாம் வந்துட்டு காலப்போக்குல வந்துட்டு அவங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு ரிலீஃப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க காலப்போக்குல அதுக்கு அதை விட முடியாததே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். அப்படிதான் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்துட்டு குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய நண்பர் கேட்டாரு, ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிற அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப கவலை அப்படின்னு சொன்னாரு. அப்படி என்ன கவலை அப்படின்னாரு. குடிய விட முடியலையேன்னு கவலை அப்படின்னு சொன்னாரு. அதனால குடிக்கணும். அப்போ பாருங்க நாளை பின்ன அவங்களுக்கு அது அந்த ஒரு கெட்ட பழக்கம்னு தெரிஞ்சதும் அதை விட முடியலையே அப்படின்ற அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கவலை விடுறதுக்காக இத ஆமா, நாடுறாங்க. ஆமா, அப்புறம் அந்த கவலை போனப்புறமும் இதை விடுறதே ஒரு கவலையா போயிடுது. கவலையா போயிடும். இதை விட முடியலையே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு அவங்களுக்கு கவலையை கொண்டு வரும். அதனால முடிஞ்ச அளவு அப்படி உங்களால தீர்வு காண முடியல அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு தற்செயலான தீர்வுகளை வந்துட்டு அவங்க காணலாம். ஆனா பொதுவா அவங்க வந்துட்டு நல்லா இத பற்றி அறிந்த பிறகு அறிந்தவங்க கிட்ட போய் கேட்டுக்கொள்றது நல்லது. ஆனா அப்படி முடியலன்னாக்க இந்த மாதிரியான தீர்வுகளை வந்துட்டு அவங்க நாடலாம். மன அழுத்தம் என்னக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒண்ணு மனதை பாதிக்கும், இல்லைன்னா உடலை பாதிக்கும் எனக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது அதை வேரோட புடுங்கலைன்னா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவா உடல் அல்லது மனம் இது வந்து பாதிக்க செய்யும் எனக்கூடிய விஷயத்த வந்து விளக்கமாக நேர்களுக்கும் எனக்கும் விளக்கம் தந்ததற்காக நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, இந்த எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்ம மனதுல வந்து உருவாகி அது ஒரு மன இறுக்கத்தை வந்து உருவாக்குது. இந்த மன இறுக்கம் இருக்கும் வரை உடல் மூலமாகவோ இல்ல மனது மூலமாகவோ ஏதாவது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் நம்ம அந்த ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து கண்டு அறியலைன்னா, அதாவது அதை வந்து நம்ம செக் பண்ணலைன்னா அது வந்து பெரிய அளவுல நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.